வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். 2 நாளாக வந்து ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். அடுத்து வரப்போகிற 2 நாளும் ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது. அதனால் இருந்தாலும் போய் கம்மியாக தான் சாப்பிட்றோம். இருந்தாலுமே வந்து கார்போஹைட்ரேட் வந்து நிறையா இன்டேக் உள்ளே போயிடுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற உணவு வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம், முளைக்கட்டின கொள்ளு, சுண்டல், ப்ளஸ் இது வந்து தண்டுக்கீரை, இது வந்து வெயிட் கெயினுக்காக மாம்பழம், முந்தம்பழம் ப்ளஸ் தயிரில் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஒரே ஒரு கோதுமை தோசை, இதுக்கு வந்து புதினா சட்னி. ஸோ நம்ம 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டப்போ ஐசிஎம்ஆரோட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் வந்து 50% உள்ளே தான் எடுத்துக்கணுங்கிறாங்க. 40% 45% எடுத்துக்கிட்டாவே போதுமானது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 20-30% எடுத்துக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேட்டும் வந்து ஒரு 15-20% எடுத்துக்க சொல்கிறாங்க தினசரி இது வந்து உங்கள் உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஆயில் ஐட்டம், இந்த மாதிரி தயிர் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அப்புறம் பால் பொருட்கள் வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான்